ஹாய். எபிசோட் 8. இந்த எபிசோடில் நம்ம காந்தாரா மேலே போர் தொடுத்து வந்துட்டுருக்காங்க. அது யார் என்னன்னு தெரில. இவங்க போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒருத்தரோடு என்ன சொல்கிறாரு, அது வந்து பீஷ்மர் தான், ஒரு பெரிய படையோடு வந்துட்டுருக்காரு நம்மளை அழிக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட பெரிய படம் இருக்குது, நம்ம வந்து நம்ம எதாவது அழிச்சிடுவாங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் சமாதானம் பண்ணுறதா, சமாதான கொடியை காமிக்கிறது, அது நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லையே அப்படின்ற மாதிரி ராஜா ஃபீல் பண்ணுறாரு. என் வாழ்நாளிலே இந்த மாதிரி எனக்கு நிலமை வந்ததில்லை, என்னால் வந்து சமாதானம் காமிக்க முடியாது அப்படின்னும் போது அவங்க கூட இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இல்லை, அவர்கிட்ட வந்து யானை படை குதிரை படன்ட்டு பெரிய படையே இருக்கேன், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கேயே அவங்க போட்டு தொடுத்து வரவங்க நின்றுடுறாங்க. என்ன நிற்கிறாங்கன்னு தெரியும் இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பான மஞ்சள் கொடியை காமிக்கிறாங்க. உடனே இவங்க ஷாக்கானா ஃப்ரெண்ட்ஷிப்பான மஞ்சள் கொடியை காமிக்கிறாரு. சரி, அப்படின்னா கதவை திறங்க, ஒரு வார்த்தை பேசுவோம் சொல்லி கதவை திறங்க சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு இவங்களுக்குள்ளேயே மறுபடியும் பேசிக்கினாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப் கோசம் அதாவது எதுக்கு அவ்வளோ பெரிய வாரத்துக்கு ரெடியான மாதிரி படையெல்லாம் எடுத்துட்டு வராங்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அவர் உள்ளே வந்துடுறாரு. உடனே அவங்களுக்குள்ளே நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது பீஷ்மர் சொல்கிறாரு, அவங்க கூட நான் நட்பு வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாரு, காந்தார மகாராஜா, இல்லை எங்கள் ஒரு சின்ன ஊர் தான், எங்கள் கூட நீங்கள் எப்படி நட்பு வச்சுப்பீங்க, நட்பாக எங்களால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு சொல்கிறது. அப்போ பீஷ்மர் அவங்க கிடைக்கலாம், அதனால தான் உங்களை நாங்கள் சம்மந்தம் பேச அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் என்ன நினச்சிங்கன்னா பீஷ்மர் தான் பொண்ணு கேட்குறாரு. பீஷ்மர் கோசம் கல்யாணம் பண்ணிக்கணும் சாக்காயிட்டு, நீங்கள் தான் இல்லை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்களா சபதம் வச்சுருக்கீங்க. உடனே பீஷ்மர் சிரிச்சிட்டு, எனக்கு இல்லை, என் புதல்வர்களுக்கு, அதான் என் மகாராஜாக்களுக்கு தான், எனக்கு அவங்க வந்து பொண்ணு மாதிரி, நான் எப்படி எனக்கு கேட்பேன்ற மாதிரி சொல்லி பண்ணுறது. உடனே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. அவருக்கு ஓகே அப்போ சரி தான், நல்ல சம்பந்தம் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது பொண்ணு வெக்கப்பட்டு ஓடிடுது. இவர் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து சின்ன பையன் பாண்டுன்னு நினச்சி, பாண்டு தானே நல்ல இது அப்படின்னு பேசிட்டாங்க. இவர் ஒன்று பீஷ்மர், என்ன பேசுகிறீங்க, பாண்டு இல்லை, மூத்தவன் இருக்கும்போது எப்படி இளையவனுக்கு இது பண்ண முடியும், பெரியவனுக்கு தான் நான் கேட்டு வந்திருக்கேன்னு இவன் சாக்க வராங்க. பீஷ்மர், உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்படி அவருக்கு தரது, அவர் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்கும்போது இவங்க இல்லை, நீங்கள் வந்து அவருக்கு தான் தரணும், நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், ஆனால் வந்து எது வந்தாலும் நல்ல முடிவு நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி பீஷ்மர் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம அந்த மூத்தவர் அவரோட இன்ட்ரோ மாதிரி காமிக்கிறாங்க.